ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிதா. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஹைப் பட்டன் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா 21. ஆனால் நேம் மறந்து விட்டது, மன்னிச்சிரு. நேற்று வீடியோ போடாததுக்கு ஐம் ஸோ சாரி. ஓகே, இந்த பாட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்கள் செல்ல லவ்வையும் எனக்கு கொடுத்துட்டு போங்க. போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணணும், அது வந்து கண்டினியூடா. நீங்கள் தயாங்கோட அம்மாட்டையும் பாட்டிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போகணும் அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு போகணும்னு சொல்லியிருப்பீங்க. பட் பாட்டி கூட ஓகேன்னு இருப்பாங்க. தயாங்கோட அம்மா இல்லை டைம் ஆச்சு வான்னு அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கெஞ்சி சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டயத்தில் தயாங் கால் பண்ணியிருப்பான். நீங்கள் உங்கள் ஆப்போசிட்டில் உங்கள் ஃப்ரெண்டு வரா. அதனால அதை இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் ரொம்ப ஹக் பண்ணி ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக அழுது அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு ஃபுட்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் உங்களுக்கு போனே தெரில. டைமை பார்த்தா 10 o'clock மேலே ஆனோன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வீட்டில் சீக்கிரம் வந்துடும்னு சொல்லியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால் அதிகமாக வந்தோன்னே உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்ருப்பா. நீங்கள் இல்லைடா நான் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அவட்ட சொன்னோன்னே உங்களை வீட்லேயும் ட்ராப் பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்கு போயிருப்பா. நாளைக்கு மீட் பண்ணலாண்டி அப்படின்ட்டு நீங்களும் ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி டைம் ஆச்சு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிருப்பீங்க. பார்த்தா தயாங்கோட அம்மா செம்மையாக உங்களை திட்டியிருப்பாங்க, பாட்டியும். ஏன்னா உங்களை தேடி தயாங்க போயிட்டான், தயாங்க தேடி அவங்க அப்பா போயிட்டாங்க. கார் சவுண்டு கேட்டு வந்தா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தயாங்கோட அப்பா என் பையன் எங்கே அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க, ரிங்க போகுது எடுக்கல. 2 டைம்க்கு மேலே கால் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. தயாங்கோட அம்மா செம்மையாக உங்களை திட்டியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பயம், அவனுக்கு ஆல்ரெடி மறந்து போச்சு, இப்போ நம்மளை தேடி போயிருக்கா, இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண் டேஸோட உங்கள் ரூமுக்கு போய் சார்ஜர் போட்டிருப்பீங்க. ஒரு பயம் எப்படா வரும்ன்ட்டு உங்கள் கண் டேஸோட ஒரு மாதிரி மனசில் பெயினோடு வச்சுட்டு அந்த ஒரு பயன் வந்தோன்னே ஆன் பண்ணுறீங்க, லோடிங் ஆகுது. அப்போ டமார்னு டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டு டேன் பண்ணியிருப்பீங்க. பார்த்தா தாயாங்க நிற்கிறான். நீங்கள் அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்துட்டு உங்ககிட்ட வாரான். தயவுசெய்து கெஞ்சி உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. யாரை கேட்டு வெளில போன, யாரை கேட்டு வெளில போன, ஹெட்டே கேர் ஆகுது. என்ன சொன்ன, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு. என்னட்டும் நிம்மதி சந்தோஷம்லாம் போகுதுன்றல ஒன்னுட்டு தாண்டி அம்மா அப்பா பாய்ந்துட்டு இந்த டயத்துல வீட்டு விட்டு போனா ஏன்டி பயப்படாம இருப்பான். இதுல என்னட்டு ஏதாவது போய திறந்து உனக்கு அறிவு இருக்கா இல்லையா சொல்லுடி, உனக்கு அறிவு இருக்கா? நைட் நேரத்துல வீட்டு விட்டு போறல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, சொல்லுடி. போய் ஆனால் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதானே சொல்ல வர. உனக்கு எனக்கு என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா சொல்லு. இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், உன் ஃப்ரெண்டை பார்க்கப்புன்னு சொன்ன ஓகே தான். ஒன்று 4 o'clock போயிருக்கணும், இல்லையா என் அம்மாவை கூட்டி போயிருக்கணும், இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு தானே எனக்கு கால் பண்ணியிருக்கணும், கூட்டி போயிருப்பேன். அப்படி ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னா டைம் ஆச்சுன்ட்டு கால் பண்ணியிருக்கணும். கால் பண்ண இல்லை, கால் பண்ணனா இல்லையா? ஏன் அட்டன் பண்ணல சொல்லுவோம், ஏன் அட்டன் பண்ணல? அப்பதான் பார்த்துருப்ப, எல்லாம் கொஞ்சிருப்ப. அடுத்த செகண்ட் கால் பண்ண வேண்டியதானே, வந்திருப்பல. இப்போ 10 o'clock மேலே ஆயிடுச்சு. ஒன்னுடி நீ நானாவது என்ன பண்ணா தெரியுமா? எல்லா பிள்ளையும் என் ஃபேமிலி மேலே விழுகும். உனக்கு ஏதாவது ஆனாலும் இது ஏன் மேலதான். ஜம்மாவது உனக்கு அறிவு இருக்கா? தயாங்கோட அம்மாவும் பாட்டியும் அவங்க அப்பாவும் மேலே வராங்க. 2 பேருமே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அவட்ட பேசிட்டு இருக்க, அவதான் வந்துட்டால, இங்கே பாடா. தலையில் என்னடா காயம், கையில் என்னடா? எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா ஒன்றும் இல்லைன்ற தயாங்கோட அம்மா அவன் கையை பிடிக்கிறாங்க. அவன் கண்ணையே தான் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கோமா ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருப்பீங்க. தயாங்கோட அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் கண்ணத்தில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி கண் டிஎஸோடு இருக்கீங்க. தயாங்கோட அம்மா தயாங்க கையை பிடிச்சிட்டு அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஏன்டா அப்படி பண்ணுற, எங்க இது ஓப்பன் பண்ணுங்க. நீங்களும் பார்க்குறீங்க தயாங்க என்னாச்சு. பாட்டியை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு டிஎஸ் வந்து தயாங்க கிட்ட தான். ஏன்டா பேராண்டி பார்த்து போகக்கூடாதா? அடே எனக்கு ஒன்றும் இல்லை. என்னடா ஒன்றும் இல்லை. தயாங்கோட அம்மா தயாங்கோட ஹேரை ஒரு மாதிரி மேலே ஏற்றுறாங்க. உனக்கு காயம் வந்து பிளட் அப்படியே அவங்க ஹேரில் அப்படியே வடிஞ்சிட்ருக்கு. என்னாச்சு? ஏதாவது நான் என்னடா பண்ணுறது? ஆல்ரெடி எனக்கு பயமாக இருக்குது. தயங்க உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. எனக்கு ஒன்றும் இல்லை. பாருடா எப்படி வருதுன்னு சொல்லுடா. எது விழுந்துட்டியா பின்னாடி எதுவும் அப்படின்ட்டு அவன் கை எடுக்கிறான். ஒன்றும் இல்லைம்மா, லைட்டா தலை இது வலிக்குதா தயா? கை எது? ஒன்றும் இல்லைன்றல.
அது சும்மாம்மா ஏதோ இந்த பிளட்லாம் தயங்கோட அம்மா துடைச்சிக்கிட்டு இருக்காங்க. சாரிடா, வலியுதுமா. சரி பையடா, கொஞ்சம் பொறுத்துக்கடா. ஆண்டி அது பையத்தோட, பிள்ளைக்கு வலிக்குதில்ல. அம்மா நீ வேற சும்மா இருமா, நான் பையதான். அவதான் போனாலடா, போனவளுக்கு வர தெரியல. ஏன்டா அப்படி பண்ற? என்னம்மா பேசுற? ஒண்ணுமா, அவ ஒத்தையில போயிருக்கான்னு நீங்க எதுக்கு விட்டீங்க? ஆனா நீங்க போயிருக்கணும். அடே எனக்கு அது கால் பண்ணிருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம தானே சேஃபா பாத்துக்கணும். உங்க அப்பாவும் தேடி வந்தாரு ஏர்போர்ட்டுக்கு. அவங்க அப்பா பாக்குறான். சாரிப்பா, நீங்க கால் பண்ணீங்க, எடுக்கல. என்னப்பா? ஒன்றும் இல்லடா, தயங்கோட ஹேரை ஒரு மாதிரி தடவி கொடுக்குறாங்க. கொடுங்க. நீங்க கை நீட்டி தயங்கோட அம்மாட்ட அவனுக்கு அந்த பிளட்லாம் தொடச்சி விட்றாங்க. அதை நீங்க கேட்குறீங்க. ஒன்றும் வேணாம், என் பையனுக்கு எனக்கு பார்க்க தெரியும். ப்ளீஸ். நான் அத்தாம கேட்குற ஆல்ரெடி கூடண்டி. நீ சும்மா இருமா. இந்தடி இதை தொடடி. நீங்கள் இதை வாங்கிட்டு கையிலேயே வச்சிட்ருக்கீங்க. ஏன்டி அவன் தொடக்கட்டுண்டி. இப்போ அவனுக்கு ஏதாவது தெம்பா ஏதாவது போட்டு கொண்டாடி பிளட்டு எப்படி போயிருக்குமோ ஆடி அவள் பார்த்துக்குவா. பாட்டி சொன்னோன்னு தாயங்கோட அம்மாவும் அதை வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறாங்க. உட்காந்து தொடச்சி விட்டு மருந்து போட்டுவிடு. பாரு, என் பேரண்டிக்கு கையெல்லாம் தேஞ்சு போயிருக்குடி. அதையும் பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயங்க பார்க்குறீங்க, அவன் உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கான். தயங்கோட அப்பா அவரும் அது வெளியில் போயிடுறாரு. இரு, நான் போய் சாமியை கூப்பிட்டுட்டு வரேன். பாட்டியே எந்திரிச்சு வெளில போயிடுறாங்க. தயாங் அவன் அவங்கள முறைச்சிட்டு இங்கிட்ட திருப்பிக்கிறான். சாரிடா, நான் கால் அட்டன் பண்ணியிருக்கணும். என்னட்டு தானே உனக்கு. ஆயா மூடு, கிட்ட பேசாத. நீ ஒன்றும் எனக்கு மருந்து போட தேவையில்ல அப்படின்னு எந்திரிக்க போகிறான். அவன் கையை பிடிக்கிறீங்க. சாரி, பண்ணது தப்பு தான். என் ஃப்ரெண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயா. அவ்வளோ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. டைம் போனது எனக்கு சத்தியமாக தெரியல. இல்லாட்டி கண்டிப்பாக நான் கால் பண்ணியிருப்பேன். எனக்காண்டி என் நான் அந்த ஃப்ரெண்டு கூட இருக்கேன்ல, கண்டிப்பாக நான் வந்துடுவேன்ல. நீ ஃப்ரெண்டு கூட போயிருக்கோ, யாரு கூட போயிருக்கோ தாங்க பார்க்குறீங்க, அது உன்னோட பர்சனல். ஆனால் நைட் நேரத்தில் போனதான் தப்பு. இதே ஒரு ஜென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நான் ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டேன், தேடி வந்திருக்க மாட்டேன். ஏன்னா பையனாக இருந்தால் டயத்தில் கூட வரலாம். ஆனால் நீ ஒரு பொண்ணு, கண்டிப்பாக உனக்கு மேரிட் ஆகலாட்டி கண்டிப்பாக உன் அப்பா அம்மா இருந்தால் கூட, என் அப்பா அம்மா இருந்தால் கூட வெளில விட்டுருக்க மாட்டாங்க. நீ மேரேஜ் ஆன கால், என் பொண்டாட்டி. அப்படி தான் அந்த ஊருக்குள்ளே தெரியும். பொண்ணை யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா என் ஃபேமிலியோட நேம் தான் இட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட ஃப்ரெண்டு. உனக்கு ஏதாவது ஆனால் இன்னைக்கு எனக்கும் கஷ்டமாக இருக்கும். என்னால் உன்னை பொண்டாட்டியாக தான் ஏற்றுக்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன். அப்புறம் சாரி, தேவையில்லாமல் நான் அடிச்சிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டுன்னு ஒரு மேலே தான் அவனை ஓடின்ட்டேன். ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் எங்கே போனாலும் ஃப்ரெண்டாக என்னை கூப்பிடலாம். ஐம் சாரி தயா. இவ்வளவுக்கு அவங்க ஃபேமிலி வேணும் கஷ்டப்படுத்திட்டில்ல. ஐம் சாரி. இது சீக்கிரம் வந்துடலான்ட்டு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகும்ட்டு நான் நினச்சி பார்க்கல. பயனட்டு கீழே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தயவு செய்து எங்கேயாவது போனால் சொல்லிட்டு போ, இல்லையா என் அம்மா கூட்டிகிட்டு போ. இல்லை தயா, இதுக்கப்புறம் அதுக்கு அவசியம் இல்லை. நான் நாளைக்கு என்னை விட்டு போயிடுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டா, நாளைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுவா. ஓ ஓகே. எப்போ கிளம்புற? மார்னிங். சீக்கிரமா? ஓகே. ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பேன். நான் தான் இல்லை தயா, நான் தான் சீக்கிரம் வந்திருக்கணும். உங்களை தானே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் போயிடு. இப்போ ஹாப்பியாக இருக்கல, நாளைக்கு இதை விட ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தயா. ஏன் என்ன இல்லை, ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு கேட்குறேன். இந்த ஊர் பிடிக்காதா? அது இல்லை, இந்த ஊர் எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல. ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போ. சாரி, வலிக்குது ரைட்டா அப்படின்ட்டு நீங்கள் அந்த இதெல்லாம் தொடச்சி விட்டு ஆயில்மெண்ட்டு போடுறீங்க. அவனுக்கு வலிக்குது, ஒரு மாதிரி கையெல்லாம் கிரிப்பாக பிடிச்சிக்கிறான். பின்னாடி எது இல்லை, முன்னாடி தான் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். கை அது பைக்கில் போட்டு ஒரு மாதிரி லைட்டாக தான்
அதுவும் பார்க்குறீங்க லைட்டாக உறைஞ்சு போன மாதிரி இருக்கு. ஆ வலிக்குது ஒயன். இல்லை பரவாயில்ல விடு. இல்லை இல்லை ஆ விடு. நீங்கள் அவன் கையை பிடிச்சி அதை போட்டு விட்றீங்க. சாரி தயா. பரவாயில்ல. இதுக்கப்புறம் அந்த சாரி எதுவும் இருக்காது. நீங்கள் எதை நாளைக்கு கிளம்பிடுவீங்களே. ம் ஆமாம் ஹாப்பியாக இருக்கேன். தெரியுது உங்கள் ஃபேஸை பார்த்தாவே. அங்கே போயிட்டு என்னெல்லாம் மறந்துடாதீங்க. என் பேர் கிம் தயாங். பேர் மறந்துடாம வரமாட்டோம் சொன்னீங்க அங்கேயே செட்டில் ஆகிறோம்ட்டு. இல்லை மறக்க மாட்டேன். உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயாங். என்னோட ஃபேமிலி மாதிரி நினச்சிட்ருக்கேன். ஓ அப்போ என் ஃபேமிலியை தான் உங்களுக்கு பிடிக்கும். என்ன பிடிக்காது ஓயன்? அது என்ன ஓயன்? பிடிக்கும். என்ன நேற்று சொன்ன மாதிரி கொஞ்சமாக பிடிக்குமா? இல்லை தயாங் பிடிக்கும். இப்போ இருக்க தயாங்க பிடிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த தயாங் எப்படி ஓயன் கொஞ்சம் பேய் மாதிரி இருந்தனா? இல்லை அதோட மோசமா. ஏன்னா மோசமாவா? ப்ளீஸ் அதை பற்றி கேட்க வேணாமே. ஓகே ஓகே தயாங்கோட அம்மா வராங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க. அவனுக்கு ஆயில்மெண்ட் போட்டுக்கிட்டே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. தயாங்கோட அம்மா பார்த்துட்டீங்க. ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. தயங்கம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவனும் பார்க்குறான். அவங்க அம்மா வர்றாங்க. இந்தடா இப்போ அதிகமாக ஜோஸ் அப்படியேடா எவ்வளோ பிளட் போச்சோ. தயங்கம் சிரிச்சிட்டு கொஞ்சமாக குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். இங்கே பார்க்குறீங்க. என்ன ஏதோ நீயும் குடி. இல்லை நீ குடி எனக்கு வேணாம். குடியும் நீயும் கொஞ்சம் பயந்துட்டல. இந்தா. இல்லை எனக்கு வேணாம். ஓ சாரி நான் எச்சி வச்சுட்டல. சாரி நானே குடிக்கிறேன். அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்றான். பின்னாடியே பாட்டி வந்து ஒரு மாதிரி கடவுளே என் பேரனுக்கு நல்லா ஆயிடணும், இதுக்கப்புறம் எந்த இதுவும் வரக்கூடாது அப்படின்ட்டு வராங்க. என்ன பாட்டி? ஒன்றும் இல்லைடா நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கும் தயாங்கும் துணீர் வீசி விட்றாங்க. பூச்சி விட்றாங்க. டயர்டாக இருக்கு பாட்டி அப்படின்ட்டு அந்த பெட்லேயே அப்படியே சாயிறான். டே அப்படியே படுக்காதடா, இன்னும் சாப்பிட வேற இல்லை, வாடா. என்ன சாப்பிடல? ஆமாடி வந்தேன், ஒரு ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆக போனேன், பார்த்தா உன்னை காணும். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்து கேட்டேன். அப்போ தான் இன்னும் வெளியில் போயிருக்காடா ஃப்ரெண்டை பார்க்கணும்ட்டு. அவனும் வெயிட் பண்ணி பார்த்தான், வரலை. அப்புறம் தான் திட்ட ஆரம்பித்தான், இன்னும் யாரும் சாப்பிடலடி அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்கள்ட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பிடாம இவ்வளோ நேரமாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கு. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட சாப்பிட்டு வந்துட்டீங்க. என்ன பாட்டி நீங்களும்மா டேப்லெட் போடணும்ல? தயாங்கோட அப்பாவும் சாரி என்னால் தானே. தயாங்கோட அம்மா பார்க்குறீங்க, அவங்க உங்களை கண்டுக்காம அவங்க கீழே போகிறாங்க. தயாங் எந்திரி, நீங்கள் சாப்பிட்டு டேப்லெட் போடணும். சாரி சாரி பாட்டி. பரவாயில்லடி. தயங்க கூப்பிட்றீங்க. இல்லை எனக்கு வேணாம், டயர்டாக இருக்குது, தூங்க போகிறேன் அப்படின்றான். அப்படி சொல்லாது தயம், சீக்கிரம் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ப்ளீஸ் எனக்கு வேணாம், ரொம்ப டயர்டாக இருக்கு. இல்லை இல்லை வா அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. வாடா பேராண்டி, மாத்திரெல்லாம் போடணும்ல. இன்னொன்று அவனும் ஓ அப்படின்ட்டு எந்திரிச்சு வாரான். கீழே தான் தயங்கோட அப்பாவும் கீழே இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தயங்கோட அம்மாவையும் ஒரு மாதிரி பயக்கமாக கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவங்களும் உங்களை பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் எல்லாம் உட்காந்துருக்காங்களாடா. தயங்கோட அம்மாவும் ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் நீங்கள் உட்காருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்று வேணா, நீயும் சாப்பிடு. இல்லை நீயும் சாப்பிட்டுன. இல்லை ஃப்ரெண்டு கூட வெளியில் சாப்பிட்டேன். எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்காண்டி இங்கே எல்லாம் பட்னியாக இருக்கையில் நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் பார்க்கறனால. சாரி ஃப்ரெண்டு கூட. தயங்கோட அம்மா எதுவுமே பேசலை, அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஃபுட் வைக்கிறீங்க. தயங்கோட அப்பா கொஞ்சம் போதுண்டா அப்படின்றாங்க. ரொம்ப டைம் ஆச்சு, இனி ஃபுட்லாம் ஃபுட் வாய்ஸ் ஏதாவது ஆயிரும்ன்ட்டு போதுன்ட்டாங்க. தயங்க போதுன்றான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா எல்லாத்தையுமே எடுத்து நீட் பண்ணுறீங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலை. தயங்கோட அம்மா கிச்சனுக்கு வராங்க. நீங்கள் அதுக்குள்ளே கையில் பால் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வெளில வரீங்க. தயங்கோட அம்மா பார்த்துட்டாங்க. எதுவுமே சொல்லாமல் அவங்க கிச்சன் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பாட்டியும் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்கள் ஸ்டெப்பில் ஏறி போகிறீங்க. தயங்கோட அம்மா பார்த்துட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்கள் டோர் நாக் பண்ணுறீங்க. தயாங் உள்ள அப்படின்றான். நீங்களும் உள்ளே போகிறீங்க. என்ன பண்ணுற
தூங்காம ஃபோன் பண்ணிட்டுருக்கா. இல்லை, ஃப்ரெண்டெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலையா? ஐயோ டைம் ஆச்சு. இந்தா சாரி, டேப்லெட் போடு அப்படின்ட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அவனை கொஞ்சம் சைடாக படுக்க சொல்கிறீங்க. அவன் சைடாக படுக்கிறான். ஒயின் ஓகே, நானே ஆயில்மெண்ட் போட்டுக்கிறேன். நீ படுத்துக்க, டைம் ஆச்சுல. இருக்கட்டும் ப்ளீஸ் ஒயின், நீ கூட நான் பார்த்துக்கிறேன். உங்கள் கையில் இருந்து அவன் ஆயில்மெண்ட்டை வாங்கிக்கிட்டான். நீ இங்கே படுத்தாலும் ஓகே, இல்லை அவன் ரூமில் போய் படுத்தாலும் ஓகே. ஆனால் இங்கே படுக்கிறியா? நீங்கள் தயங்க பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன். இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நோய் நோயின்னு பேசலாம் மாட்டேன். சும்மா ஒரு ஃப்ரெண்டாக நான் அவனை பையனாகவே நினச்சிக்கிறேன். நீ வேணா என்னை கேர்ளாக கூட நினச்சியா? நீங்கள் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. இல்லை தயா, எனக்கு கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது. எழுந்துட்டா இல்லையா? நீ தூங்க, நான் என் ரூமுக்கு போகிறேன். மார்னிங் ஓகே, நான் டோரை ஓப்பன் பண்ண வைக்கிறேன். ரூம் மறந்து தூங்கிறாத ஓயன். இல்லை தூங்க மாட்டேன். ஓ, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கியா? சீக்கிரம் மார்னிங் இப்போ ஆகுன்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணுறேன் தயா. சாரிடா, உன்னை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சீக்கிரம் மார்னிங் ஆகணுன்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அமைதியாக இருக்கீங்க, மைண்டுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்ன பேச போகிறேன்? இல்லை சைலண்ட்டாக இருக்கீங்களே தான். இல்லை, குட் நைட். குட் நைட். உங்கள் ரூமுக்கு போகிறீங்க, ஒரு ஹாப்பியாக மனசில் லேசாக அடங்கப்பா ஆகும் அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. உங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருக்கா. பட் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்க, சைலண்டில் கிடக்கு. பார்த்தா 11 மணி அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கான், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு ஹாப்பியாக அன்றைக்கி நைட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, கண்ணை க்ளோஸ் பண்ணி சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க. இது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் எப்போ போவேன்ட்டு ஒவ்வொரு நாளும் உயிரவும் இந்த கடவுள் சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் நடக்காமல் இப்போ போயிடுவேனா, நாளைக்கு போயிடுவேனா, இதை விட்டு விட்டு எப்போ போயிடுவேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருப்பேன். ஆனால் இன்னைக்கு அந்த பயானுக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு தான் இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுக்காண்டி இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் மறந்துட மாட்டேன். என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், தயங்கோட அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என் மேலே கோவமாக இருக்காங்க, ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் என் மேலே ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப பாசமாக என்ன பார்த்துக்குவாங்க. யாருக்காக இருந்தாலும் தன் பையன் இப்படி இருந்தால் கோவம் வரதான் செய்யும். அது மாதிரி தான் உங்களுக்கும் என்னை பார்க்க எனக்கு கோவம் வருது. ஆனால் பரவாயில்ல, எனக்கு அவங்க ஒரு அம்மா மாதிரி. அப்புறம் தயாங்கோட அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அப்பா பார்க்குற மாதிரி இருக்கும். தயாங்கோட அத்தை மாமா குட்டீஸுங்க, அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக அவங்களை எல்லாத்தையும் மறந்துடவே மாட்டேன். என்னோட ஃபேமிலி அவங்கள பார்க்குறேன். அப்புறம் என் மனதெல்லாம் ரொம்ப லேசான மாதிரி இருக்கு. இந்த டேவை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இங்கேருந்து அனுப்புனதுக்கு அப்படின்ட்டு மேக்ஸ் பாக்ஸ் ஆன் பண்ணி விளக்கு வைக்கிறீங்க. பொட்டு எடுத்து வச்சுட்டு குங்குமம் பார்க்குறீங்க. பட் இதுக்கு நீ அவசியமே இல்லை, அதான் இங்கேருந்து போகிறேன்ல அப்படின்ட்டு அந்த குங்குமம் வைக்காம சாமி கும்பிட்டு திரும்புறீங்க. உங்க அத்தை அங்கே நிற்கிறாங்க, அவங்கள பார்க்குறீங்க. அது நீங்கள் மணி அடிச்சிருப்பீங்கல்லடா, அந்த சவுண்டு கேட்டு தான் உங்கள் ஆன்ட்டி இங்கிட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப சாமி கும்பிடுவ போல இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு. அது நீ நினச்ச மாதிரி நடந்துருச்சு, சந்தோஷமாக போயிட்டு வா. ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் கண்ணில் இருந்து டிஎஸ் வருது. உங்கள் பேக் முதுக ஒரு மாதிரி தட்டி கொடுக்குறாங்க. ஆனால் ஓயன், இங்கேருந்து நீ போயிடுவ. ஆனால் என் பையனோட நிலைமை உன்னை பற்றி ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம்ட்டு தெரியல. ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. கவலைப்படாத, அதுக்காண்டி என்ன பண்ண முடியும்? எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். சரி போ. ஓயன் திரும்பி பார்க்குறீங்க. நீ சாமி கும்பிட்டதுக்குலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த மருமக தான் பூஜை ரூமுக்கு போகணும். நீயும் இந்த வீட்டு மருமக தான். சாமி கும்பிட்றது தப்பு இல்லை, விளக்கு போட்டது கூட தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா மருமக தான் விளக்கு ஏற்றுவாங்க.
ஆனால் எல்லாத்தையும் சரியாக பண்ணிவிட்டு உன்னை பாதியோடு விட்டுட்டு வந்துட்டேன். என்ன அப்படின்ட்டு அந்த பூஜை ரூமை பார்க்குறீங்க. பூ வச்சுருக்கீங்க, விளக்கு வச்சுருக்கீங்க, சாமி கும்பிட்ருக்கீங்க. அங்கெல்லாம் கரெக்டாக இருக்கு. நீ தான் உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சரியில்லாமல் வந்துட்டோம் அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது நெத்தியில் குங்குமம் இருக்கட்டும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது நீங்கள் இருந்து போகிற இதுக்கு அவசியம் எல்லாம் நினச்சிருப்பேன். உங்கள் அத்தையை பார்த்துட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறம் உன் இஷ்டம். அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கேயே நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வைக்கணுமா வேணாமா அப்படி தோணுது. உங்கள் பாட்டியோட சவுண்டு தயங்கோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து பாட்டியும் ஃபீல் பண்ண வேணாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருந்துட்டு நம்மளும் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பூஜை ரூமுக்கு போகிறீங்க. அந்த குங்குமத்தையே பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நாள் இதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உங்கள் கையால் எடுத்து ஒரு குட்டி ஸ்மைல். இன்றைக்கி எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு போகக்கூடாது அப்படி தோணுது. நெத்தியிலையும் எடுத்து வச்சுக்கிறீங்க. என்னடி மகளே குளிக்கவே இல்லை, பூஜை ரூமுக்கிட்ட இருந்து வர? நான் ஒன்றும் சாமி கும்பிடலம்மா. இன்னும் யாரடி? உன் பேத்தி. என் பேத்தி வயநாடி மணி. என் ஆத்தி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷப்படுறம்மா. ஆனால் நீ இதுக்கப்புறம் சந்தோஷம் எல்லாம் படாத. ஏன்டி காலங்காத்தால அப்படி பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு பேசுறேன்னு உனக்கு புரியல? என்னடி காலையிலே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? அதான் உன் பேத்தி ஒயன் லாஸ்டா அந்த வீட்டை விட்டு போறான். அதான். என்னடி ஆண்டி இப்படி சொல்லிட்டு இருக்க? எதுவும் தெரியாதாம்மா? தயங்கோட அம்மா போயிடுறாங்க. தயங்கோட பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களும் இந்த பூஜை ரூம் சைடு தான் வராங்க. நீங்கள் சாமி கும்பிட்டு திரும்புறீங்க. உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க. ஒரு ப்ரைடான ஸ்மைல். உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி வாடி போச்சு. குட் மார்னிங் பாட்டி. பாட்டி குட் மார்னிங். மார்னிங் டி. என்னடி? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தெரியுதுடி, இன்னைக்கு தானே ஊருக்கு கிளம்ப போகிற. அதான் உன் பேச இப்படி இருக்கு. பாட்டி எதுக்கு அழுதுட்ருக்கீங்க? நான் எதுக்கு அழுகுறேன்னு தெரியலையா? ஏன்டி இப்படி பண்ணுறேன்? பாட்டி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டியோட டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிவிட்டு. என்ன பாட்டி? பாட்டி இப்படி சொல்கிறேன்னு அப்பா நினச்சிக்காதடி. என்ன பாட்டி? பேரனை விட்டுட்டு போகாதடி, அவன் ரொம்ப கஷ்டப்படுவாண்டி. பாட்டி இப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு எந்த போகல ஹாப்பியாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் இல்லடி. ப்ளீஸ். சரிடி, சரி நான் எதுவும் சொல்லலை. ஆனால் ப்ளீஸ் சரி அழாதடி. நீ அழுதா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். எங்கே இருந்தாலும் பாட்டி எங்கள் எல்லாத்தையும் மறந்துடாதடி. இல்லை, உங்கள் எல்லாத்தையும் நான் மறக்க மாட்டேன். உங்கள் பாட்டியை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்களும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கடவுளே, அந்த சாமிக்கு கூட கண் இல்லையா? நான் வேண்டிட்டு வந்தேனே, இப்படி பண்ணி பிடிச்சி பாத்தி எப்படியாவது போயிடக்கூடாது. பேராண்டி என் பேத்தியை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்கு. நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு காஃபி போட்டு வரேன் அப்படின்ட்டு கிச்சன் சைடு போகிறீங்க. பாட்டிக்கு மனசே சரியில்லை. ஹாலில் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கு. நீங்கள் காஃபி போட்டு கொடுக்குறீங்க, அவங்களும் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வீட்டிலையே. ரொம்ப ஹாப்பியாக டேங்க் ரூமுக்கு தான் போகிறீங்க. அவன் தான் நீங்கள் வருவீங்கன்னு டோரை ஓப்பன் பண்ணியாட்டு வச்சுருப்பான். கொஞ்சம் நார்மலாக உள்ளே ஓப்பன் பண்ணி போனால் அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒரு ஸ்மைல். குட் மார்னிங் தயா. குட் மார்னிங் தயா. பெட்ஷீட்டை ஒரு மாதிரி இழுத்து விட்றீங்க. தயா ஃபுல்லாக பில்லோ அடுக்கி வச்சுருக்கான். எங்கே போயிட்டான்? தயா இருக்கியா? ரெஸ்ட் ரூமில் இருக்கியா? ரிப்பேர் பார்த்துட்டாங்களா? உன்னோட ஷவர் ப்ராப்ளமாக இருந்தது, பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரில. எந்த சவுண்டும் இல்லை. ரொம்பவே சுற்றி பார்க்குறீங்க. எங்கே போயிட்டான்? வேலை ஏ ரூமுக்கு போயிருக்கலாம். ஷவர் தான். ஒரு பதட்டமாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. பட் ரெஸ்ட் ரூம்லேருந்து எந்த சவுண்டும் இல்லை. அதனால் அந்த டீ காஃபியோ சம்திங் ஏதோ அதை அங்கே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் டோரில் கை வச்சு ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படி தோணுது. ஆனால் எந்த சவுண்டு இல்லை. அதனால நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. தயா உள்ளது இருக்கியா? உள்ளே போகிறீங்க, அங்கேயும் இல்லை.
இதை சரி பண்ணியிருப்பாங்களா அப்படின்ட்டு ஷவரை அப்படியே ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது. சரி பண்ணிட்டாங்களா? அப்போ எங்கே போயிருப்பான்? நீங்கள் ரெஸ்ட் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு வெளில வாரீங்க. ரூம்லேயும் இல்லை, ரெஸ்ட் ரூம்லேயும் இல்லை. எங்கே போயிருப்பான்? மார்னிங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் கூட உங்கள் ரூமுக்கு போயிருக்கலாம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கா. ஆனால் ரிப்பேர் பண்ணியாச்சு. எங்கே போயிருப்பா? கீழே விழுங்க பார்க்காம வந்துட்டோமா அப்படின்ட்டு காஃபி கப் எடுத்துட்டு பாருங்க. ஸ்டாப் ஆயிட்டீங்க. பால்கனி லைட்டாக ஓப்பனில் இருக்கு. ஒருவேளை பால்கனி அப்படின்ட்டு நீங்களும் இந்த சைடு நடந்து போகிறீங்க. பால்கனி டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போகிறீங்க. என்ன பண்ணுற டக்குன்னு அவன் பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டான். அது ஒன்றும் இல்லை, சும்மா இன்னொரு ஹேண்ட் எடுத்து ஒரு மாதிரி முகத்துலேருந்து புகையாக வருது. எல்லாம் ஒரு மாதிரி தட்டுறான். ஸ்மோக் பண்ணுறியா? இல்லை வேன், இல்லை நீ வெளில போ, வெளில போவேன். சொல்லு, ஸ்மோக் பண்ணுறியா? அது கையை கட்டுத்தையா? அது எல்லாம் வேன் காட்டுன்னு சொன்னேன். அவனும் மெதுவா அவன் கை எடுத்து அது வேன். அவனை பார்க்குறீங்க. நீ சாரி வான், என் ஃப்ரெண்டெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் கேட்டேன் எனக்கு இது பிடிக்குமாடான்னு. ஃபர்ஸ்ட் பிடிக்கான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நீ குடிப்படான்னாங்க. அதான் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நேற்று தான் குடிச்சு பார்த்தேன். அறிவு இருக்கு அவனுக்கு. ஐயோ அம்மாட்ட சொல்லிடாத. இதுக்கப்புறம் அதான் நீ கூப்பிட்டது கூட நான் எதுவும் பேசாமல் இருந்தேன். நீ வச்சுட்டு போயிடுவேன்னு நினச்சேன். ப்ளீஸ் அம்மாடா இஞ்சி கேட்குறேன் வான். இதான் லாஸ்ட்டு. ஓகே ஓகே குடிக்கல. காஃபி வச்சுட்டு போகிறேன். நீங்கள் உள்ளே வந்து காஃபி வச்சுட்டு வெளில போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டுங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நினைச்சிருமோ அப்படின்ட்டு. ஏன்னா தான் ஸ்மோக் பண்ணுவான், குடிப்பான். உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிய மாட்டேன், எனக்கு தெரியல. நடந்து போச்சு தெரியும்னு வச்சுக்கலாம். கிச்சனில் போய் வேலை பார்க்குறீங்க. அவங்களோட அப்பா இப்போ தான் வெளில வராங்க. அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்களும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்களா காஃபி, அதை எடுத்துகிட்டு வந்து தயங்களோட அப்பாட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஓகே இப்படி தோணுது. நீங்கள் ஹாப்பியாக அப்படி ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் ஒரு நார்மலாக ஒரு சைலண்ட்டாக அப்படி இருக்குது. மேலே வெளில வந்து அவன் ஃபோன் அட்டன் பண்ணுறான். ஏய் மச்சான், இன்னைக்கு கிராஜுவேஷன்டா. வரேன்டா. ஆண்டா நைட்லாம் கால் பண்ணா எடுக்கவே இல்லை. அதுவா கொஞ்சம் சின்ன ஒர்க்குடா. அதான் மச்சான் சீக்கிரம் இன்னைக்கு சீக்கிரம் போகணும் மச்சான். சரி என்ன அமைதியாடா. ஒன்றும் இல்லை மச்சான், சீக்கிரம் வாடாண்ணே. சரி ஆமாம்மா. காலை கட் பண்ணிட்டு விஷ்ணுக்கும் ஜானுக்கும் கால் பண்ணி ஏதோ பேசிட்டு இங்கிட்டு நாங்களும் அவன் ரெஸ்ட் ரூம் இன்னைக்கு ரிப்பேர்லாம் பார்த்துட்டாங்களாடா. ஆனால் ஃப்ரெஷ்அப் ஆகிற திங்ஸ் எல்லாம் உங்கள் ரூமில் தான் இருக்குது. அதனால உங்கள் ரூமுக்கு டோரை நாக் பண்ணுறான். பட் எந்த சவுண்டும் இல்லை. ஓப்பன் பண்ணுறான். உள்ளே நீங்கள் இல்லை. ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அவன் திங்ஸ் எல்லாம் எடுக்கல. அவனோட ட்ரெஸ்ஸும் அங்கே தான் இருக்குது. சரி ஓகே இதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு அம்மா அடுத்து வாஷ் பண்ணட்டும் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவனோட ரெஸ்ட் ரூம் பக்கெட்டுகளோட அங்கே போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகையில் அவனுக்கு ஹெட்டில் இருந்த காயம், கையில் இருக்க காயெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே எரியுது. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஹேரை வாஷ் பண்ணுறான். வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல்லாம் கட்டிட்டு மெதுவாக அதையெல்லாம் லைட்டாக துடைக்கிறான். பட் எரியுது, வலிக்குது. மிரரை பார்த்துட்டே தான் பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ஸை என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கான். அதில் ஒன்று செலக்ட் பண்ணி எடுக்கிறான். ஒயிட் நல்லா இருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து மிரரில் அவன் வச்சு பார்க்குறான். இதான் பர்ஃபெக்ட். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மிரரை பார்க்குறான். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணால் அவனுடைய திங்ஸ் இதெல்லாமா யூஸ் பண்ணுறேன். இப்போ தமிழ்னு கொடுத்துருக்கலடா 3 செயின் நெக் ஒட்டி, அப்புறம் ஒன்று ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்டோன் மாதிரி திங் என்னாமல் கூட, அப்புறம் கொஞ்சம் லாங்கான அவனோட ஃபிங்கர்லாம், அப்புறம் ஹேண்டில் பார்க்குறான். நல்லா இருக்கு. இப்போ மிரரில் பார்க்குறான். ஹேண்ட்ஸமாக இருக்குடா. அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பேக்கு ஃபோன்லாம் எடுத்துட்டு அவன் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்பில் வரான். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு நீங்கள் குக் பண்ணிட்டீங்களாடா, அதனால தயங்கோட அப்பாவுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு இங்கே ஃபுட் போட்டுட்ருக்கீங்க. ஓய் பாட்டி அங்கிட்டு நடந்துட்டு இருக்கா. எல்லாம் டேன் பண்ணி பார்க்குறாங்க. தயங்கோட அம்மா, தயங்கோட அப்பா, பாட்டி, நீங்கள்
பாட்டியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்பில் ஜம்ப் பண்ணி வர்றான். என்னடா பராண்டி இவ்வளோ அழகா எங்கடா கிளம்பிட்ட? காலேஜுக்கு பாட்டி. ஐயோ ஒயிட் அண்ட் ஒயிட்ல என் பேரண்டி எப்படி இருக்கா? மாப்பிள்ளை கணக்கா இருக்கா பாட்டி. நிஜமா தாண்டா, என் கண்ணே பாட்டுடும் சுத்தி சுத்தி பொண்ணும் அப்படின்ட்டு சொடக்கு போடுது. ஏன்டி என் மகளே, என் பேரனை பாருடி எம்பிட்டு அழகா இருக்கான்னு. அம்மா உன் கண்ணே பட்டுருமா? ஆமாடி, சிஸ்டி சுத்தி போடணும். என் பேத்தி ரொம்ப அழகுதான். என் பேத்திய பாடுறா. அண்டா உங்க அப்பாக்கு ஒட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா பாரு. டேன் பண்ணி உங்களை பார்க்குறான். தயங்கையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஐவன் அவன் ஹேர்லாம் அவன் கண்ணுக்கிட்ட வந்துட்டு மேலே போய் அவன் ஹேரும் அப்படி ஜம்ப் ஆகுது. அவன் நெக்கில் போட்ட செயின், ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, பிளாக் பேக்கு, கையில் ஃபோன், சிரிச்சு பேசிட்டு நடந்து வரான். ஐவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. என்னாச்சு? ஏன் அமைதியாக இருக்காங்க? ஓயன் தயாங் என்ன அமைதியாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. அவனும் டைனி டேபிள் உட்காடுறான். எனக்கு எடுத்து வைங்க, டைம் ஆச்சு. சரி நீங்களும் ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. போதும், எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு பாட்டி போய் உட்காந்துக்கிட்டாங்க. நீங்கள் ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. தயங்கோட அப்பா எந்திரிச்சு உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. பத்திரமா போயிட்டு வாடா. உங்கள் ஹேரை டச் பண்ணுறாங்க. தயங்கும் அவன் ஹெட்டை தூக்கி பார்க்குறான். அவனுக்கு இப்போ தான் புரியுது. ஆமாம்ல, நீ ஓயன் இங்கேருந்து கிளம்புறாங்கல்ல. நீங்களும் கொஞ்சம் பெயினாக ஹாப்பியாக அப்படி பார்த்து சிரிக்கிறீங்க. தயங்கோட அம்மாட்ட ஏதோ சொல்கிறாங்க. அவங்களும் ஹெட்டை காட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டே உங்களை தான் பார்க்குறான். தயங்கோட அப்பா போயிட்டாங்க. என்ன ஓயன் என்னை கிளம்ப போகிறீங்களா? நீங்களும் அவனை பார்த்துட்டு ஹெட்டை ஆட்டுறீங்க. ஈவினிங் தானே? இல்லை தயாங், இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ப்ளீஸ் ஓயன், ஈவினிங்னா நானும் காலேஜ் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவேன். அப்புறம் நம்ம எல்லாம். இல்லை இல்லை, நீ காலேஜுக்கு போ, அதான் முக்கியம். இது இல்லை. என்ன இப்படி சொல்கிற? என்னோட ஃப்ரெண்டு எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயா, உன்னுடைய ஃப்யூச்சர் தான் பார்க்கணும். பாஸ்ட்லாம் வேணாம். பாஸ்டா? இல்லை, இதுக்கப்புறம் உன்னோட ஃப்யூச்சர் காலேஜ் மட்டும்தான். ஓகே ஓகே மேன், சேஃபாக போங்க. போயிட்டு கால் பண்ணுங்க, நம்பர் இருக்குன்னு தெரியும். ஃப்ரெண்டை மறந்துடாதீங்க. மிஸ் யூ. ஃபுட் சாப்பிட்டு எந்திரிச்சிட்டான். ஓகே தயா. அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. திரும்பி பார்த்துட்டு அவங்க பாட்டியை பார்த்துட்டு ஓகே பாட்டி பாய். அவங்க அம்மா பார்த்துட்டு பாய் சொல்கிறான். மச்சான் வாடா. அதுக்குள்ளே வந்துட்டியா? இல்லைடா, டைம் ஆச்சா அதான். சாமா உங்களை பார்க்குறான். ஆய்க்கா. நீங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் சாமாவனை எங்கடா? ஜான் விஷ்ணு வரலடா. கூட்டிகிட்டு வாடா. எதுக்குடா? கூட்டிகிட்டு வாடா. ஒரு என்னடா? கூட்டு வாடான்னு. அவனும் போய் வரல. இங்கேருந்து கத்துறான். ஏய் நீ வாடா, உன்னை கூட்டிட்டு டைம் ஆச்சு. மச்சான் கூப்பிட்றானா, நீங்கள் வாங்கடா. எதுக்குடா கூப்பிட்றான் தெரிலடா. சரிப்பா போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அவங்க பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள நடந்து வராங்க. என்னடா ஏன் கூப்பிட்றான்டா? எதுக்குடா? எனக்கு கூட தெரியுமாடா. என்னடா தயாங்? என்னோட ஃப்ரெண்டு ஒயன். மச்சான் தெரியலடா. இல்லைடா, அவங்க இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க. என்னடா? இன்னைக்கு தான் இந்த ஊரை விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊருக்கு போகிறாங்களாம், ஜாப்காண்டி. 3 பேருமே தயாங்க தான் பார்க்குறாங்க. ஏய் என்னடா என்ன பார்க்குறீங்க? நிஜமா தான்டா. இப்போ உங்களை பார்க்குறாங்க. அதான் லாஸ்ட்டாக அவங்கள்ட்டலாம் காட்டணும்ல, நீங்கள் கூட பேசுவீங்களே, அதுக்கு தான். இப்போ மட்டும் காலேஜ் இல்லாட்டி நம்ம 4 பேருமே போய் என்னை போய் ட்ராப் பண்ணிட்டு வரலாம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்கடா. அப்படியா மச்சான்? ஓ எனக்கா? பேங்க்லாம் பதறுது. ஜானு விஷ்ணு கூட ஒரு மாதிரியாக தான் இருக்கு. பாட்டியும் தாயங்கூட அம்மாவையும் பார்க்குறாங்க. பாட்டி ஒரு மாதிரி புலம்பல்ல இருக்கு. அது ஃபேஸை பார்த்தாவே தெரியுது. ஏய் என்னடா? ஈரா மச்சான் அப்படின்ட்டு 3 பேருமே ஓகே ஓகே பேசிட்டு வாங்க, நான் இருக்கேன் வெளில. இல்லை இல்லை நானும் வரேன். மச்சான் நீ அங்கே இருடா, நாங்கள் ரெண்டு தான் பேசிட்டு வந்துடுறோம். வரேன்டா. யார வந்து உயிரடைகிறான். அக்கா வேற அப்படி தேவையில்லாத வேலை பார்க்குது. உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு மச்சா எனக்கு ஒத்த கலகுதுடா. சும்மாடா, வர பின்னாடி வரா. வாய வச்சுட்டு ஏதாவது கம்முன்னுடா. கம்முன்னு இருக்க தாண்டா எனக்கு பயமா வருது. ஹாய்க்கா. ஹாய் தோன். ஹாய் ஹாய். 3 பேத்தி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏக்கா ஊருக்கு போகிறீங்க? இங்கே இருக்கலாம்ல. தோனை பார்க்குறீங்க. இல்லைக்கா, இங்கே ஏதாவது ஒரு வேலை பார்த்தா நல்லா இருக்கும். இங்கே பாரு தோன்,
எனக்கு பிடிக்காததை நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன். இல்லைக்கா, உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் எங்களுக்கெல்லாம் ப்ளீஸ் இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேணாம். இல்லைக்கா. ஏய், என்னடா பண்ணுறீங்க? அதுவா மச்சான், இல்லை மச்சான், இங்கே ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதா. உங்களுக்கு எங்கே போகணும்னோ அங்கே தான் போகணும். அவங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல. அதெல்லாம் மச்சான், சில பேர்த்துக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். சில பேர்த்த பார்த்து பயந்து ஓடலாம், சிலது ஓடாம இருக்கலாம். வாழ்க்கையில புரட்டலாம், புரட்டாம இருக்கலாம். யாருக்கு வேணா பைத்தியம் பிடிக்கலாம், மண்டையில அடிபடலாம், நெஞ்சில அடிபடலாம். என்னடா உளறிட்டு இருக்க? இல்ல மச்சான், இப்பெல்லாம் எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது மச்சான். எதுக்குடா? அதுவாடா, தலைகளை பூரா என்னென்னமோ மொக்கிற மாதிரியா இருக்கு மச்சான். அதான் என்ன பண்றதுன்னே தெரியலடா. டைம் ஆச்சுடா. மச்சான் தயங்கா. என்னடா? இல்லடா, உன் ஃப்ரெண்டு அதான் இந்த வயனக்கா ஊருக்கு போறாங்கல்ல. ஆமா, நாங்க வட்டமா இல்ல. என்ன சொல்லிட்டு இருக்க? ஐயோ இல்லைக்கா, புது ஃப்ரெண்டு பேசியிருப்பீங்க, மிஸ் பண்ணலையான்னு கேட்குறேங்க்கா. இதில் என்னடா, என் ஃப்ரெண்டு ஒயன் அவங்க ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பி. எங்களுக்கெல்லாம் நெஞ்சு வலிக்குதுடா. எதுக்கு எதுக்கு உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது? இல்லை மச்சான், இப்படி ஒரு அக்காவை மிஸ் பண்ணுறாமே அப்படின்ட்டு நெஞ்சு வலிக்கலையா, இல்லை எங்களெல்லாம் மாட்டி விட்டு இந்த அக்கா எஸ்கேப் ஆகுதா அதனால நெஞ்சு வலிக்கிறான்னு தெரியலையே. என்னடா? இல்லை மச்சான், இப்படி ஒரு நல்ல அக்காவை மிஸ் பண்ணுறான்ட்டு நெஞ்சு வலிக்குதுடா. உனக்கு லேட் ஆச்சுல்ல, இங்கேருந்து கிளம்பு. இவங்க இப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நீ கண்டுக்காத, காது கொடுத்து கேட்டுக்காத. எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட பேசாம மாறி இப்படி சொல்றதுக்கு உன்னோட ஃப்ரெண்டு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. கண்டிப்பா இங்கேருந்து போனோன்னு உங்களுக்கெல்லாம் கால் பண்ணுவேன். காலேஜுக்கு டைம் ஆச்சுல, கிளம்புங்க. ஆமாடா வாங்க அப்படின்ட்டு தாயா 3 பேத்தையுமே கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது, ஒரு மாதிரி கையை அந்த சாரியை ஒரு மாதிரி பிடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் வெளியில் போனோடு தான் உங்களுக்கு மூச்சே வருது. பாட்டியை பார்த்துட்டு தயங்கோட அம்மையும் பார்க்குறீங்க. கவலைப்படாதடி, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்கள் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு உங்கள் ரூமுக்கு தான் ஓடுறீங்க. உங்கள் பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறீங்க, தயங்கோட பைக்கு மூவ் ஆகி போயிட்டுருக்கு. உங்களுக்கு மூச்சு வாங்குது. டக்குன்னு உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கலடா, அவளுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் அட்டன் பண்ணிட்டான். மாஹி எங்கே இருக்க? உங்கள் வீட்டுக்கு தானே வந்துட்டுருக்கேன், சீக்கிரம் வா. வந்துட்டு தான் இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டோட கார் வருதா அப்படின்ட்டு நீங்கள் பால்கனிலேருந்து பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் கார் வருது. உங்கள் ஃபேஸில் ஒரு பெரிய ஸ்மைலு. அது எப்படி வச்சுட்டே உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்பில் தான் வரீங்க. உங்கள் பேங்கிள் சவுண்டு அவ்வளோ சவுண்டாக கேட்குதுன்ட்டு பாட்டியும் தயங்கோட அம்மாவும் பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸில் ஸ்மைலோட ஆரன் சவுண்டு கேட்குது. டோர் சைடு தான் பார்த்துட்டு கீழே இறங்குறீங்க. உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. தயங்கோட அம்மாவும் பாட்டியும் உங்களே பார்க்குறாங்க. அவங்களே கிராஸ் பண்ணி நீங்கள் வெளில போகிறீங்க. பார்த்தியாம்மா, அவள் ஃபேஸில் சந்தோஷமாக வெளில போகிறா. இது வரைக்கும் இவ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. எப்படி போகிறான்னு பார்த்தீங்களா? ஆமாடி, அம்பிட்டு அழகா இருக்கா. என் பேரண்டிக்கு கொடுத்து வைக்கலையே, அந்த சாமிக்கெல்லாம் கண்ணு தெரியலையா, இப்படி 2 பேத்தையும் தனித்தனியா பிரிச்சு விட்டுருச்சு. அம்மா ஊர்கிட்ட போயிட்டு கேட்டுக்கிட்ட தான் பார்க்குறீங்க. வேகமா ஓடி போய் அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கார்லேருந்து கீழே இறங்குறா. ஹேய் எதுக்குடி இப்படி ஓடியார? இல்லைம்மா, ஹாப்பியாக இருக்கு. சரிடி, எனக்கும் உன்னை பார்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இரு பேக் எடுத்துகிட்டு வரேன். நில்லுடி, நைட்டே உங்கள் ஃபேமிலியெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. எப்பயாவது என்னை இன்ட்ரோ பண்ணுவேன் என்ன? சாரி வா. எல்லாம் போயிட்டாங்க. தயங்கோட அம்மா பாட்டி இருக்காங்க. ஓ லேட்டாக வந்துட்டேனா? இப்போ தான் போனாங்க. எதுக்கு மாகி, நீ உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு என்ன கூட்டிகிட்டு போ. சரி வா. இருடி அப்படின்ட்டு அவள் கார்டோரை ஓப்பன் பண்ணிட்டு, என்ன உனக்கு இது என்னோட கிஃப்ட்டு, எனக்கு இதெல்லாம் வேணாம், என்ன நீ கூட்டிகிட்டு போகிறேன்டி வாடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்களும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே உள்ளே என்ட்ராகுறீங்க. தயங்கோட அம்மாவும் பாட்டியும் உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. மகன் கூட பார்க்குறான். ஹாய் பாட்டி. ஹாய்மா.
என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னோட ஃப்ரெண்டு. நீதானாம்மா? என்ன இந்த பாட்டி எழுதுறாங்க? மாஹி கையை பிடிச்சிக்கிட்டு நீயும் என் பேத்தி மாதிரி தான் இருக்க. என் பேத்தியை கூட்டிட்டு போகாதடி. அவ உங்களை பார்க்குறா. பாட்டி என்ன பண்றீங்க? இங்க இருந்து போகாதடி. எனக்கு மனசுலாம் கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் பாட்டி இப்படி சொல்லாதீங்க. எங்களோட அம்மா பாட்டி கையை பிடிச்சிட்டு என்னம்மா சொல்லிட்டு இருக்க? சும்மா இருமா. இல்லடி சும்மா இருன்றல. மாஹி அவங்க 2 பேத்துக்குமே தேங்க்ஸ் என் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டதுக்கு. அப்புறம் எனக்கு லைட்டாக கோவம் இருந்தது. என் ஃப்ரெண்டை ரொம்ப பார்த்துக்கிட்டீங்க. உண்மையாகவே சொல்ல பொண்ணா ஓயன் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு நிறையா சொல்கிறா. அதுக்கு எந்த அவசியமும் இல்லடி. என் பேத்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் தங்க மனசு அப்படி இப்படின்றாங்க. நீங்கள் மஹி என் பேக் சொல்ல மறந்துட்டேன்டி. நம்ம 2 பேரும் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து லக்கேஜ் எடுத்துட்டு அப்படியே ஏற்பட்டு போகலாம். என்ன மஹி இப்பவே? இல்லடி கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் என்னோட லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு 2 பேருமே போகலாம். இல்லை அவதான் சொல்ற ஆல்ரெடி. ஏன்டி இப்படி பண்ற? இந்த கவரில் உனக்காண்டி எனக்கு இதை பார்க்கல எனக்கு உன் நினப்பு தான் வந்தது. இதை கட்டிட்டு வா. ஆசையாக உனக்காண்டி எடுத்தேன்டி அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் அதில் என்ன இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு சாரி தான் வாங்கியிருக்கா. ஆஹி போடி. அப்புறம் சீக்கிரம் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்? நான் 4 o'clock. அதான் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாகி ஹாப்பினஸ் 2ம் மிக்சடாக இருக்குது. சீக்கிரம் போ டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்களும் வேமேமா பார்த்து போடி. மறந்துடாமல் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வேட் பண்ணிட்டு வா. நீங்களும் திரும்பி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் மேலே போயிட்டீங்க. மாகி கையை பிடிச்சிக்கிட்டு பாட்டி சோஃபாவில் உட்காந்துட்டு புலம்பி புலம்பி தவிக்குது. மாகிக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. எங்களோட அம்மா சும்மா இருங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்காம என் பேத்தியை விட்டுட்டு போயிடுமா, அவள் நல்லவம்மா, அவளை விட்டுட்டு போயிடு, என் பேரன் ஒரு மாதிரி ஆயிடுவான், என் பேரனால இருக்க முடியல, எல்லாம் மறந்துட்டான், தாங்க மாட்டான், இருந்தாலும் என் பேத்தியை விட்டுட்டு போ அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மாகி தான் சொல்லி சமாளிக்கிறா. மாஹி ஒரு ஸ்மைலோட ஸ்டெப்ல பாக்குறா. இந்த சவுண்டு கேட்டு பாட்டியும் பாக்குறாங்க, தாயங்களோட அம்மாவும் பாக்குறாங்க. மாஹி எந்திரிச்சே நிக்கிறா. அவ்வளோ அழகா அந்த ஸ்டெப்ல நடந்து வரீங்க. கை ஃபுல்லா பேங்கிள், இந்த சவுண்டு, அப்புறம் காலில் கொலுசு வாங்கியிருப்பீங்க போல. இந்த சாரியை பிடிச்சிக்கிட்டு இதுக்கு முன்னாடி நீங்க கொண்டை போட்டிருப்பீங்க. எப்படின்னா டவலோட நீங்க என்ன அதை கலட்ட கூட இல்லை, அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க இதை பின்னி அவ்வளோ அழகா வரீங்க. மாஹி ஸ்டன்னாய் பாக்குறா. தாயாங்கூட அம்மாவும் பாக்குறாங்க. பாட்டிக்கெல்லாம் கண்ணில் வந்து டியர்ஸ் போதன்னு ஊத்திட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பேத்தியை நம்ம விட்டுற போறோமே அப்படின்ட்டு ஒரு பொண்ணு மாதிரி நடந்து வரீங்க. மாஹி எதுக்குடி? வாவ் ஒயன் சூப்பரா இருக்குடி. எனக்கு எங்க உன் காலை காட்டு. அழகா இருக்குடி. ஆமா உன் பேக் எங்க? அது எதுக்கு? தான் நீ தேவைப்படாது இல்ல? இல்லடி ஃபர்ஸ்ட் இயரா காலேஜ் போற மாதிரிட்டு பேக் போட்டு போலாம்ல. அதான் ஐ உங்க பாட்டியும் தாயங்களோட அம்மாவையும் பாக்குறீங்க. அவங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு பாட்டி? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? உங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கண்ணில் வச்சு அழுதுட்டு இருக்காங்க. விட்டுட்டு போகாது அப்படி இப்படின்ட்டு. நீங்களும் ஒரு மாதிரி பாட்டி என்ன மன்னிச்சிடுங்க, நான் போகணும், நான் போகணும், கண்டிப்பாக உங்களுக்கு மறக்க மாட்டேன். நீங்கள் என்னோட பாட்டி தான், போயிட்டு வர எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்படிதான் மாஹியை கூட கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறீங்க. தாயங்கூட அம்மாவுக்குலாம் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கீங்க. கேட்லாம் வெளில வந்து லாக் பண்ணிட்டு அந்த காரில் அவ்வளோ ஒரு ஸ்மைலோட அப்படி போயிட்டுருக்கீங்க. என்னன்னு தெரில, காலேஜ் கிட்ட போனோன்னு மாஹியோட கையை பிடிக்கிறீங்க. என்னடி என்னாச்சு? இல்லை எனக்கு காலேஜுக்குள்ளே வர பிடிக்கல. இங்கே பாரு ஓயன், பாஸ்ட்டு அவ்வளோதான். இல்லடி அது உனக்கே. நான் தான் சொல்கிறேன்ல அமைதியார், நான் இருக்கேல்ல, அப்புறம் என்னடி உனக்கு? இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மாஹியோட காரு எல்லாம் என்ட்ராகுது. காலேஜ் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஒயன் நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கடி. அங்கே பாரு சிக்ஸ் செக்ஷன்லேருந்து இந்த கோலி குண்டுக்காரன் வந்திருக்காண்டி. ஆஹி நம்ம கூட பேசக்கூட மாட்டேன், நீ யாரை கூட பேச மாட்டேதான், ஆனால் நான் எல்லாத்திட்டையும் பேசுவேல்ல. யாரு கூடயும் பேச மாட்டீங்க. யாராவது டவுட்டு கேட்டால் கிளியர் பண்ணுவீங்க, அவ்வளோதான்.
உங்ககிட்ட பேசுவாங்க. பட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிருவீங்க. மாயி கார் டோரை ஓப்பன் பண்றா. நீங்க காருக்குள்ளே இருக்கீங்க. வாடி, இது மாயி, வாடின்னு சொன்னேன். உங்க கைய பிடிச்சு அவ கூப்பிடுறா. நீங்களும் வெளியில வாரீங்க. காலேஜவே சுத்தி பாக்குறீங்க. பாஸ்ட் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வருது. அந்த காலேஜ் அப்படியே இருக்கு. ஜில்லுன்னு காத்து. ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு உள்ள நடந்து போறீங்க. 2-3 பேர் உங்களை பார்த்துட்டும் மாகியை பார்த்துட்டும் உங்ககிட்ட தான் வராங்க. ஹே மாகி, ஹாய் மாயன். உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பதட்டமா ஹாய் இருக்க மாகி, நல்லா இருக்கியா? ஒயன் நீனு நீங்கள் ஹெட்டை மட்டும் ஆடுறீங்க. மாகி, நீ யூஎஸ் போகணும்னு சொன்னாங்க. எப்போ வந்த? நேத்தாண்டி வந்தேன். அப்புறம் ஒயன், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். மாகி, என்ன ஒயன்கிட்ட கேட்கணும்? இல்லடி, நாங்கள் எல்லாம் தான் ஒயனோட மேரேஜுக்கு வந்தோம். மாகி புரிஞ்சு போச்சு அடுத்தவ என்ன கேட்க போகிறா அப்படின்ட்டு. உங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா உங்கள் கழுத்தில் தாலி இருக்கு, நெத்தியில் பொட்டு வச்சிருக்கீங்க. அப்புறம் நேத்தும் உன்னோட லைஃப்ல எப்படி இருக்கு? இல்லடி, எவ்வளோதான் மாகி அவாய்ட் பண்ணாலும் அவ கேட்காம வினோத் தான் செத்து போயிட்டான்ல, அப்புறம் எப்படி? பொயன், இவ்வளோதான் உங்க கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. பொயன் தாலி போட்டிருக்கான், பொட்டு வச்சிருக்கான், அடுத்து ஒரு மேரேஜ் பண்ணிட்டாலாம் என்ன? இவ்வளோதான் மாகி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இவளெல்லாம் வெளியில அப்படி போயிட்டாலுங்க. இங்க இருக்கிற சில கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்குலாம் வினோத் இறந்துட்டான்னு தெரியும் தவிர மேரேஜ் ஆயிடுச்சுட்டு யாருக்கும் தெரியாது. வீடு கோயில் அப்படித்தான் இருக்கீங்க. அதாவது வினோத் இறந்ததுக்கு அப்புறம் தயங்க வீட்டில் தானே இருப்பீங்க. ஒரு 4 days இந்த மாதிரி டயத்தில் தான் இங்கே கோயிலுக்கே போயிருப்பீங்க. சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. இப்படித்தான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மாகி தான் அந்த கேர்ள்ஸை ஒரு மாதிரி திட்டி விட்டா. வினோத் இறந்து போனா அதுக்காண்டி லைஃபே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அர்த்தமா? அவளுக்கு லைஃப் இருக்கு. ஏய் சாரிடி, அவளும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவள் நல்லா இருந்தால் எங்களுக்கும் ஹாப்பி தான் அப்படின்ட்டு அவளும் சொன்னோன்னே உங்கள் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு சைடா, எதுக்கடி அழுதுட்ருக்க? இதுக்கு தான் வரலன்னு சொன்னேன். அழைச்சிக்கு எல்லாத்துக்கும் வினோத் இல்லைன்னு தெரியும். நான் வரலமா ப்ளீஸ், நான் இப்படி போகிறேன். நீ எனக்காண்டி அது வாங்கிட்டு. லூஸ் மாதிரி பேசாத, உன்னோடதை நீ தான் வாங்கணும். இல்லை எனக்கு கூட வேணும். இங்கே பாரு ஒயன், நான் இருக்கேன். அப்படி தான் மாகி கூட்டிகிட்டு போகிறா. நிறையா பேர் பார்க்குறாங்க, உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஆனால் உங்களை ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் மாகி உங்கள்கிட்ட கையை டைட்டாக பிடிச்சிட்டு அவன் நல்லா பேசிகிட்டு இருக்கா. நான் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. உங்ககிட்டையும் பேசுகிறாங்க, ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு நார்மலாக பேசுகிறீங்க. முன்னாடியே பேச மாட்டீங்க யார்கிட்டையுமே. அது மாதிரி தான் சைலண்ட்டாக அப்படி இருக்கீங்க. இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்போல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்களடா. அவங்களாம் உங்களை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. சில பேர் சைட்டும் அடிக்கிறாங்க. நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி தான் அதிகமாக இருக்கீங்க. நிம்மதி கூட அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க. உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கு நிறையா பேர் சைடில் நிற்கவும் அப்படி நிற்கவும். அப்புறம் நிறையா பேர் சீனியர், அதாவது இப்போ வந்திருக்காளுங்களடா, அவ்வளோலேயே ரூட் விட்டுட்ருக்காங்க. டீ செம்ம அழகாக இருக்காங்கடா அப்படி இப்படின்ட்டு நிறையா பேர் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹெட்டை டவுன் பண்ண தான் நீங்கள் நிமிர்ந்து யாரையுமே பார்க்க மாட்டீங்க. யாராவது உங்களை கூப்பிட்டா அப்போ நிமிர்ந்துட்டு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டை. எந்த சைடு தயாங் தான், அவன் கிளாஸில் இருக்கான். ஏய் என்னடா காலேஜே இப்படி அலங்கலான்றது? இவ்வளோ பேரா? கிராஜுவேஷன்ரா, அதனால் நிறையா ஆல்ஸு பாய்ஸுன்ட்டு நல்லா படித்தவங்கெல்லாம் வருவாங்கடா. அதுலேயும் அம்மா அழகாக இருக்கவங்கடா. பார்த்தேன். மச்சான், நீ கூட அழகா செம்மையாக இருக்கடா அந்த ஒயிட்டில். சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த அக்கா பார்த்தனா அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. ஆமாம், ஏன்டா? அவங்கள ஏன்டா போனேன்னா? மச்சான் அதுவாடா, உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரியா இருக்கே, அதான் கேட்டேன். இல்லடா, ரொம்ப பாசமாக பேசுவாங்க மச்சான். அதான் மச்சான், அந்த பாசத்தில் நஞ்ச விளக்கக்கூடாதுட்டு. என்ன மச்சான்? ஏன்டா, அந்த அக்கா ரொம்ப நல்லவங்கடா. அதான் இங்கே இருக்கட்டும்ட்டு ஒரு பாசத்தில் சொன்ன மச்சான். ஏன் மச்சான், உனக்கெல்லாம் அந்த பாசம் வரலையாடா? எனக்கா, இங்கே உங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். அடுத்தவங்க ஹாப்பியாக எங்கே இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்கே தான் அவங்க இருக்கணும். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலாம் வைக்கக்கூடாது மச்சான். என்னடா சொன்ன?
போஸ்ட் பண்ணி யாரையும் மச்சான் நீ சொல்கிற மச்சான் கேட்டேன் உனக்கு போஸ்ட் பண்ணி பிடிக்காதுன்ட்டு எனக்கு இப்போ தாண்டா தெரியும் மச்சான். இதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணனா? ஆச்சா ரொம்ப நல்ல மச்சான். உன்னை பற்றி உனக்கு தான் மச்சான் தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது மச்சான். எடுத்துறியா? எங்கே போகலாம்? வேற எங்க மச்சான்? கிரவுண்டுக்கு தான். வேற வேலை என்ன இருக்கு? சாமா சொல்றான் மச்சான் பேக்கெல்லாம் தோல்லே போட்டுக்கணுண்டா. மச்சான் செட் ஆகாது மச்சான். இதே தூக்கிட்டே தெரிய முடியுமாடா? மச்சான் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு அவன் போட்டுக்கிறான். அங்கே கிளாஸ்க்குள்ள இருந்து வெளில வராங்க. எல்லாம் ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பங்கமா இருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வேற மாதிரி இருக்குது. அங்கங்கே ரோட்டு விட்டுக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. தயங்கெல்லாம் செம்மையாக சொல்லிருக்காளுங்க, செம்ம அழகா இருக்கான் அப்படின்ட்டு. என்ட்ரன்ஸில் வரையிலேயே சீனியர், அதாவது இப்போ காலேஜுக்கு வந்திருப்பாங்கல்லடா, அவங்க முதற்கொண்டு தாயங்க பார்த்து செம்ம வச்சுக்கொண்டு வாங்காமல் பார்த்துருப்பாங்க. சாமானுக்கெல்லாம் புகஞ்சிருக்கும். மச்சான் பாடுறா எப்படி பார்க்குறாளுங்க அப்படி இப்படின்ட்டு. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு டேய் வாடா அப்படின்ட்டு இருப்பான். ஹாலி இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்க? ஹாலியோட ஃப்ரெண்டு தான் வந்து ஹாலிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா தாயங்க பற்றி. செம்ம ஹேண்ட்ஸமாக வந்திருக்கான், எல்லாமே அவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஒயிட் அண்டில் செம்மையாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஹாலி தாயங்க எவ்வளோ பேர் பார்த்தாலுங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவன் நிறையா பேர் பார்த்தாங்க அழகா இருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஹால்கிட்ட சொல்லல. அவளுக்கு செம்மையாக கோவம் வந்து அப்படியே அவ்வளோ கோவப்படுறா. அப்புறம் நீயும் செம்மையா இருக்கடி இன்னைக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோன்னே அவள் மிரரை பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னேன் என்னடின்னு சொன்னோன்னே அவள் லைட்டாக அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தயாங்க எங்கே பார்த்துன்னு சொன்னோன்னே இப்போ தான் அவன் கிளாஸ் ரூம்லேருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கீழே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஹாலியும் அவள் கிளாஸ்லேருந்து அவளோட கேங்கை கூட்டிகிட்டு நடந்து வந்துட்டுருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி ஏதோ பிளான் வச்சுருக்க, என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாளுங்க. எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வெயிட் அப்படின்னு சொல்கிறா. இங்கே கீழே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சீனியர் இருக்காங்கடா, கிராஜுவேஷன் ஆனவங்கெல்லாம் முன்னாடி சேர் இருக்குல்லடா, அதில் எல்லாத்தையுமே உட்கார வச்சிட்ருக்காங்க, அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் இயர், செகண்ட் இயர், அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரி சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே ஸ்டாஃப் எல்லாம் இந்த ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா டைம் ஆகிட்டுருக்குலடா அப்படின்ட்டு. ஹாலி ஃபோன் எடுத்து நம்பருக்கு தான் கால் பண்ணுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்கி வச்சுட்டு அவள் தனியாக என்னமோ பேசிகிட்டு இருக்கா. அவள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல். எல்லாம் நான் சொன்ன மாதிரி நடக்குது. இங்கே வந்து என்ன பேசினாங்கன்னு தெரில. காலை கட் பண்ணிட்டு என்னடி? ஒன்றும் இல்லை. ஹாலி ஏதோ பிளான் பண்ணிட்டாடி, உன் ஃபேஸே பிரைட்டாக இருக்கு பாரு. எங்களுக்கு சொல்லுன்ட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாளுங்க. என்ன ஹாலி நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கோவமாகவும் ஒரு ஹாப்பினஸில் சந்தோஷம் எப்படி இருக்கும் ரெண்டும் மிக்ஸாக அந்த மாதிரி ஃபேஸ் வச்சுருக்கா. என்கிட்ட நீங்களும் உங்கள் மாஹி ஃப்ரெண்டும் எல்லாத்துட்டையும் பேசிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப் நிறையா இருப்பாங்களடா, அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு மாஹியை கூட்டிகிட்டு போகிறீங்க. டைம் ஆச்சுடி, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்காம உங்கள் ஃப்ரெண்டை கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் டி நான் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு ஆசை. என்னடி? நம்ம கிளாஸ் ரூம் பார்க்கணுன்னு ஆசை. சரிடி பார்க்கலாம், ஆனால் இப்போ டைம் இல்லை, கிட்ட வந்துட்டோம். ஒய்யன் அப்புறம் ஒரு இடத்த நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்ன அந்த லைப்ரரி தானே? ஓ சரி வா. ஆனால் எனக்கும் ரொம்ப ஆசைடி, காலேஜை ரொம்ப மிஸ் பண்ணோம்ல. நான் மிஸ் பண்ணேன் ஓகே, ஏன்னா நான் அந்த காலேஜே சுற்றிட்டு திருவேன். நீ கிளாஸ் ரூம், ரெஸ்ட் ரூம், அப்புறம் ஏதாவது டவுட்டுன்னா மேம் கேபின், நெக்ஸ்ட்டு லைப்ரரியில் இருப்ப. ஆமாம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னடி ரெஸ்ட் ரூம்மா? மாஹி உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டு ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒயன் எனக்கு அர்ஜெண்ட்டாக சுச்சு வருதுடி. மாஹி ப்ளீஸ் உனக்கு ஏண்டி இது நம்ம காலேஜ் டி, எனக்கு தெரியாமல் இருக்குமா? சரி நான் லைப்ரரி நம்ம தாய் போ, நான் சீக்கிரம் வந்துடுவேன், 2 பேரும் போகணும் டைம். நீங்களும் மாஹியும் பேசிட்டு போறீங்க. ஐயோ அம்மாவும் பார்த்துட்டான். என்னடா தயாங்க? என்னடா இது கூட கத்துன? நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம்டா. என்னடா உளறா? மச்சான் எல்லாம் நம்மள பாக்குறாங்கடா. என்னாச்சு அப்படின்னு அவனும் பாக்குறான். இவன் கத்துனதை பார்த்து தான் எல்லாமே பாக்குறாங்க. நீ கத்துனால எல்லாம் பாக்குறாங்க. பைத்தியம் முடிச்சுடா. ஆமா மச்சான் பைத்தியம் முடிச்சுடா. மூட்டு வாடா. ஜான் கைய பிடிக்கிறான். என்னடா? என்னடா அவன என்ன கூப்பிடுற? இல்லடா பசிக்கிற மாதிரி இல்ல,
கேண்டீன் போமாடா. டேய் காலையில் சாப்பிடலையாண்ணா? டேய் அவன் சாப்பிட்டான்டா. அப்புறம் என்னடா? இன்னும் வகுத்துக்குள்ள பசிக்கிற மாதிரியே இருக்குடா. நம்ம ஆனால் போகலாமாடா? டேய் கிராஜுவேஷன்டா ஸ்டார்ட்டாக போகுது. ஆமாடா ஆயிடுச்சு பாரு. அதெல்லாம் நம்ம இதுக்குடா போனோம். நம்மளாம் போறேன்னு யாரும் போறது இல்லடா. ஏய் இவன் இப்படி தானே லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பான். ஏன்னா நான் லூஸா? ஐயோ அந்த அக்கா வேற போயிட்டு இருக்கேன். ஆமா அந்த அக்கா கிராஜுவேஷன்ட்டு இந்த காலேஜ் தான்ட்டு தாங்கு தெரியுமா? என்ன குழப்பமா இருக்கே. இந்த மாதிரி மண்டையை சொரிஞ்சுட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன சொல்லியிருப்பானே மச்சான், அவன் ஊருக்கு போனோம்னா சொல்லிட்டு இருந்தான். விஷ்ணு அதை கேட்காம மாதிரியா போறாங்களே. அப்படிதான் ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். எவ்வளோ கேஸ் இருக்காங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியாரியே. இப்படிதான் எல்லாம் கீழே கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. செம்ம கிரௌடா இருக்கு. என்னடா இவ்வளோ கூட்டமா இருக்கு? பாரா கரு கரு குட்டிகளா இருக்குடா. கண்ணுக்கு தக்காளி பழமும் பப்பாளி பழமும் பழுத்து வடிகிற மாதிரி இருக்கே. சுமாரியாடா. இதெல்லாம் நீ சொல்லணும்டா. ஏன்னா ஒன்றும் இல்லை மச்சான். ஏன்டா மண்டையிலே கொட்டுறான்? இதுங்க மட்டும் வாங்கடா என் பக்கத்துல. அதெல்லாம் கூப்பிட்டா வராதிங்க. என்னடா தெரியுமா? எனக்கு பார்த்தேன். என்ன வீட்டில் தானே மச்சான்? காலேஜ்ல பார்த்தான்டா. நம்மளுக்கு முன்னாடி தான் கிராஸ் பண்ணிக்கிட்டு போனாங்க. எங்கடா? அந்த லைப்ரரி பக்கத்து. அதையிட்ட சொல்லல. ஆனா உங்களை கூப்பிட்டேனாடா. நீங்களாம் பார்க்காம அவன் பார்க்கறான். ஏய் 3 பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? மச்சான் நீ சீட்டு பாரு, நாங்க வர்றோம். காலைல அந்த அக்கா ஊருக்கு போன்னு சொன்னா. அந்த அக்கா காலேஜுக்கு இல்லை. என்னடா நடக்குது எனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த அக்காவுக்கு இந்த காலேஜ் தான் கிராஜுவேஷனுக்கு வந்திருக்குன்னு. ஏய் தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பான்லடா. ஆமல்ல 3 பேருமே தயாங்க பாக்குறாங்க. அவன் சீட் பிடிச்சிட்டான். அங்கிருந்து கூப்பிட்டு இருக்கான். எனக்கு குழப்பமா இருக்குடா, பதட்டமா இருக்குடா. அந்த அக்கா ஊருக்கு போப்பாது. இவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கான். இப்ப கிராஜுவேஷன்ல வேற இந்த அக்காவை பார்த்தா என்ன நடக்கும்? ஒண்ணுமையா போடலாடா. சரி வாடா. எங்கடா கூப்பிடுற? கேன்டீனுக்கு. அந்த வேலை கூட பார்க்கலாம்டா. விட்டு வாடா கத்திட்டு இருக்கான். அப்படிதான் அங்கே போய் சீட்டில் அவங்க 4 பேருமே உட்காந்துட்டாங்க. தயாக்கு கடுப்பாக இருக்கு. அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்களடா. அவனுக்கு அது ஒரு மாதிரி இது எப்படா முடியும்? கடுப்பாக இருக்கு. நாடா அதுக்கெல்லாம் அவனுக்கு கடுப்பாக இருக்கா என்ன? இப்போ தன்னா மச்சா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை பார்க்குறேன். சுற்றி முற்றி பாரா தீவிரலாம் இருக்கு. அதையும் பாரு அண்ணெல்லாம் பார்க்குதுங்க. கொண்டு போய்தாடா தயாங்க சொல்லிட்டு இருக்கான். ஹாலி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே கீழே வந்துட்டா. தயாங்க தான் தேடிக்கிட்டு இருக்கா. அப்பா அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. அதை பார்த்துட்டு லாஸ்ட் ரோலே ஃபர்ஸ்ட் ரோல பாக்குறா. தயாங்க ஒரு மாதிரி ஹெட்ல கை வச்சுட்டு ஆப்போசிட்ல பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ தயாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹாலி ஃபேஸ்ல பிரைட்டான ஒரு ஸ்மைல் வருது. அகெயின் ஒரு டெக்ஸ்ட் பார்த்துட்டு சைட்ல பாக்குறா. அவன் தம்ஸ்அப் காட்டுறான். பார்த்துட்டு தயாங்க தான் பாக்குறா. இதுக்கப்புறம் பாருட தயா, உன்னால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்கிட்ட நீ மாட்டிக்க வேண்டியதான். யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. என்னையவே சொன்னேன்ல, இனி பறந்த ஹாலியோட ஆட்டத்தை. தாங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேடி இருக்குல்லடா அங்கே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் அவளும் உட்கார்றா. எங்கிட்ட நீங்கள் இப்போ ஓகேவா ஒயன்? ஓகேடி, ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாடி. பரவாயில்ல மாஹி, மேம்லாம் என்ன மாறி பார்ப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாரு ஒயன், நீ தான் மனசை போட்டு குழப்பிக்கிற. இங்கே யாருக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதா ஒரு பொண்ணோட லைஃப் எப்படியே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது மாதிரிதான் 1000 பேர் என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம காதிலே வாங்கிக்கூடாது. நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம ஏற்றுக்க தாண்டி வேணும். எதவும் எதனாலையும் மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. மை நான் அதை சொல்லலை, நான் ஒரு நார்மலாக சொன்னேன். சரிவா அப்படின்ட்டு கிரவுண்டுக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டீங்க. ஒயன் பாருடி, இதுக்குள்ள எப்படி நீ நுழைஞ்சு போறது? நான் தான் முன்னாடியே சொன்னேன், கேட்டியா? என்னடி? ஒன்றும் இல்லை, வா ஃபர்ஸ்ட் நம்ம தான் இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு தானே கிராஜுவேஷன், அதனால நம்மளை தான் முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு அந்த கிரவுடாக இருக்கு தள்ளுங்க அப்படிலாம் சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இந்த அக்கா அழகாக இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜூனியர் பாய்ஸ் செகண்ட் இயர் அவங்களாம் உங்களை பார்க்குறாங்க. தேர்ட் இயர் பசங்களும் பார்த்தோன்னே இது இந்த ஒயனக்கா தானே சவுண்டு கேட்டு சைடில் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பர்சனை. பார்த்துட்டு ஹெட்டை டவுன் பண்ணி மாயி கூடயே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாகுது. உங்கள் ஃப்ரெண்டு கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. அவளும் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறா. ஸ்டாஃப்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஹாய் மேம் அப்படிலாம் சொல்லிட்டு நடந்து சைடில்
வாக் போகிற மாதிரி இருக்கும். அதில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த ஸ்டேஜில் பிரின்சிபல், ஹெச்ஓடி மேம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் மைக்கில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்தவங்களாம் குடுக்குடுன்னு ஓடிக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டே போய் சீட்டில் உட்கார மாதிரி அப்படி இப்படின்ட்டு இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்துறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி விசில் சவுண்டு அப்படி இப்படிலாம் கேட்டுட்ருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டிட்டீங்க. செகண்ட் இயர். என்னடா அக்கா போதுடா. எங்கடா? இங்க பாருடா மச்சான். தயாங்க அங்க என்னமோ எல்லோ கலர்ல ஒட்டி இருக்கு. என்னடா மச்சான்? எங்கடா மச்சான்? ஷர்ட்லடா. ஏய் சாரி மச்சான், கலர் பேப்பர்டா. மேலே கலர் பேப்பர்லாம் பறந்துட்டுருக்கு. தயாங்க மேலே பார்த்துட்ருக்கான். பாரா பாரா மாஹி. ஏய் அங்கே 2 சீட் காலியாக இருக்குடி. உங்கள் கையை பிடிச்சிட்டு பீமா கூட்டிகிட்டு போகிறா. மாஹி சரி பிடிச்சிக்கடி. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட படித்தவங்க உங்களை ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. அவங்களாம் பார்க்கையில ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பயம் பதட்டம் அதிகமாகுது. அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நிமிந்து உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி போறீங்க. ஹாலியோட ஜாவா ஃப்ரெண்டு தூக்குறா. ஃபோனை பார்த்துட்டு இருக்கா. என்னடி ஹாலி? ஹாலி ஃப்ரெண்டை பார்க்குறா. ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. என்ன? அவ எங்க பார்க்குறான்ட்டு முன்னாடி பார்க்குறா. முன்னாடி பார்த்தோன்னே அங்கே நீங்கள் போறீங்க. ஹாலி உங்களை பார்த்துட்டா. சீட்டில் உட்காடுறீங்க. ஒயன்றி அந்த சேரை அவ்வளோ கிரிப்பாக பிடிக்கிறா. உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு